ஜனநாயகன் படத்துல முஸ்லீம் தீவிரவாதி நல்லா டைலாக் வருது. என்ன சார் திரும்ப திரும்ப முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தையே எடுக்கிறாங்களே, அப்படிதான் காட்சிகளும் விஜயும் நடிக்கிறாரு, என்ன காரணம் அது? அதுதான் முதல்ல என் தம்பி பெருமாள் மணி சொன்னான். நான் எதுனாலும் மனச்சாட்சி படி நான் நியாயம்னு தெரிஞ்சதான் பேசுவேன். விஜய்க்கு குடும்ப வார்த்தை நான் என்றைக்குமே பேச மாட்டேன். என் நண்பர் சையத் முகமது சொல்லுவான், தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத பெண்களை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதும்மா. முகமது நபி சொல்லியிருக்காருன்னு சொல்லுவான். அது எனக்கு உடன்பாடு. புறம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. நான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதை பற்றி எதுவும் நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துக்குள்ள முஸ்லீம் பிரச்சனை வரும்போது முதல்ல இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இவர் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடியவர், பாஜக ஆளு, அதனால திமுக தான் இவரை இந்த இதில் வெளியிட்டு முஸ்லீம்கள் மத்தியில் ஏற்கனவே துப்பாக்கி பீஸ்ட்லலாம் முஸ்லீம்கள் இவருக்கு சாபம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? சாபம் போட்டனால தான் இவர் 2024 அரசியல் வாழ்க்கையில் சிஏ எதிர்ப்புன்னு அந்த முஸ்லீம் இஷ்யூவை மட்டும் போட்டார். எப்பா இந்திய முஸ்லீம்களுக்கு என்னப்பா அந்த சிஏ எதிர்ப்பில் இருக்குது? இதெல்லாம் ஒரு அரசியலாக நீங்கள் திமுக அதை அறுவடை பண்ணுது. 90% ஓட்ட முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலையே சீமான் சொல்றாரு. விஜய் சொல்லிடுவாரா முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலையே? இந்த சீனை வச்சு கூட திமுக முஸ்லீம் வாக்குகள் ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு போகக்கூடாதுன்னு அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி முழு படத்தையும் விட்டு திமுகவுக்கு எதிராக பண்றதையும் எப்படி அவங்க விட்டுருப்பாங்க? அப்போ இந்த லீக்கான சீன் விட்டது மட்டும் திமுக, முழு படத்தை விட்டது வேற யாருமா?